ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வெந்தயக்கீரை முருங்கைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு. இது வந்து வெந்தயக்கீரையும் சேர்த்து நம்ம செய்கிறோம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம நார்மலாக காரக்குழம்பு வந்து வெறும் முருங்கைக்காய் வச்சு செய்வோம், வெறும் வெந்தயக்கீரை வச்சு செய்வோம், இல்லை வெறும் சாம்பார் வெங்காயம் வச்சு செய்வோம் இல்லையா? ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சேர்த்து நம்ம செய்கிறோம். வெந்தயக்கீரை, அப்புறமா முருங்கைக்காய், சாம்பார் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம செய்கிறோம். செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே மாதிரி இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இந்த வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது, நம்மளுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அப்பப்போ நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்கிறது, முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டிடுறேன். நம்ம வந்து வெந்தயக்கீரை என்ன பண்ணணும்னா, நல்லா உரித்து வச்சுக்கணும். அந்த பெரிய வெந்தயக்கீரை தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெந்தயக்கீரை மட்டும் எடுத்துகிட்டு அது நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. காரக்குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அப்புறமா இதில் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறமா வெந்தயம் போட்டதுக்கப்புறம் இது நல்லா கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒவ்வொன்றா எல்லாமே சேர்த்துடலாம். நம்ம வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சாம்பார் வெங்காயம் நம்ம உரித்து வச்சுக்கணும். நல்லா இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு. பூண்டு வந்து நம்ம நல்லா ஒரு நாட்டு பூண்டு எடுத்தோன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதில் கருவேப்பிலை, அப்புறம் காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு, அப்புறமா நான் சொன்ன மாதிரி பூண்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த பூண்டு நல்லா ஒரு அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 20 சாம்பார் வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். தக்காளி வந்து நம்ம ஒன்று ஏன் போடுறோன்னா, திருப்பி புளியும் போடுறோம், அதே மாதிரி தக்காளி ஜூஸும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம ஒரே ஒரு தக்காளி ஒரு கலருக்காக நம்ம போட்டிருக்கோம். ஒரு தக்காளி போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து இப்போது நம்ம சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி முருங்கைக்காய் நான் வந்து ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அந்த முருங்கைக்காய் நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி நல்லா மஞ்சத்தூள் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா வெந்து வரும். இதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மீதி பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் ஆகும், சிம்மில் வச்சுட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நைஸாக அரைச்சிக்கணும். தக்காளி விழுது ஏன் சேர்க்குறோன்னா, அந்த குழம்பு நல்லா திக்காக வரதுக்கு நம்ம தக்காளி விழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியை அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் ஊற வச்சு அந்த சாறு நல்லா எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம தக்காளி சாறு சேர்க்குறோம், அதே மாதிரி புளி சேர்க்குறோன்னா கொஞ்சம் புளி போதும். இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. நல்லா முருங்கைக்காயெல்லாம் சாஃப்டாக ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, வெந்தயக்கீரை. இந்த வெந்தயக்கீரை இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும், ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்தயக்கீரை நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஏன்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனால் நான் இப்படி பண்ணி நல்லா இப்போ வெந்தயக்கீரை போட்டுட்டு நம்ம இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இந்த வெந்தயக்கீரை நல்ல கலர் மாதிரி நல்ல ஒரு க்ரீன் கலரில் வரும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுடலாம். கீழே இருக்கிற காய் நல்லா வெந்திருக்கும், வெந்தயக்கீரையும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா அந்த கலர் மாறிட்டு சூப்பராக வெந்துருச்சு வெந்தயக்கீரை. இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை எப்போவுமே லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப கசப்பு தன்மை வந்துடும். இப்போது இந்த வெந்தயக்கீரையும் நல்லா வெந்துருச்சு இல்லையா? இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம பச்சையாக சேர்க்குறோனால குழம்பு நல்லா கொதிக்கணும். இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போது தக்காளி சாறும் சேர்த்துட்டோம். அப்புறமா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா வதக்கினக்கு அப்புறமா தான் இப்போ பாருங்கள் நல்லா அந்த கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் புளி சாறு எடுத்துருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இந்த புளி வந்து இந்த குழம்புல நல்லா இப்போது கொதிக்கணும். இந்த குழம்புல உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவியில் நம்ம போட்ட முருங்கைக்காய், அந்த வெங்காயம், அப்புறமா இந்த பூண்டு, வெந்தயக்கீரை இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த குழம்போட ருசி நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான். காரம் எதுக்கு சேர்க்குறோன்னா கலருக்காக, நல்ல ஒரு கலர் இருக்கணும். அதனால் நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இது வந்து இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு போட்ட குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் கொஞ்சோண்டு பச்சை வடை இருந்தால் கூட அது எல்லாம் சேர்ந்து அந்த குழம்பு சேர்ந்து நல்லா திக்காக ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இந்த குழம்பு கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 2 நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம இதில் ரொம்ப திக்காக இருக்குது குழம்புனா 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா இந்த போட்ட புளி, அப்புறம் தக்காளி சாறு, உப்பு, மிளகாத்தூள், அப்புறமா குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நான் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள், அந்த குழம்பு கொதித்து திக்காகிடுச்சு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எடுத்து சூடான சாப்பாடில் இந்த குழம்பு ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதுதான். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக